இவ்வளவு சோறா? அட பாடி, பக்கு 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 நாளி திங்கிறான். அடே 8 பேர் சோறடா அது. நீ ஒருத்தர் இப்படி திங்கிறதுனால 7 பேர் பட்டி கிடக்குறாங்க. அதுல நான் ஒருத்தன். அப்பா பகல் வேலை ஒரு போதா ஒழிஞ்சுது. இது ராவுக்கு இருக்கட்டும். அடுத்த வேலைக்கு வேற கட்டி வச்சுக்கிறியா? இந்த வேலைக்கு நான் டிங்கி அடிக்கிறேன்டா. இந்த வர சோத்துக்காக தவிச்ச இன்னைக்கு கிடைச்சிருச்சு. இதுல பாதி நான் திம்பேன், மிச்சத்தை எங்க அம்மாவை கொண்டு போய் கொடுப்பேன். ஏடா பாக்குற? நீ நகத்தை திங்கிற, நான் சோத்தை திங்கிறேன். பாம்பு, பாம்பிலே பல ஜாதி, இது கெட்ட ஜாதி, இது நல்ல பாம்பு. ஆமா ஆமா ஆமா, நானே வித்த காட்டுறவன். ஆமா, நானே வித்த காட்டத்தான் வந்திருக்கிறேன். நானே பாம்பாட்டி. சின்ன பசங்களா, நீங்களா ஒழுங்கா ஒரு வாரமா நில்லுங்க. எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க. இப்போ இந்த கூடைக்குள்ள விஷம் இல்லாத பச்சை பாம்புல இருந்து மனுஷனையே முழுங்குற அளவுக்கு மலைப்பாம்பு வரைக்கும் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர போறேன். நீங்களாம் மிட்டாய்க்குன்னு பணம் வச்சிருப்பீங்க இல்லையா? 5 பைசா 10 பைசா போட்டு இந்த ஏழை பையனை காப்பாத்துக்கோ. எனக்கு இல்ல காசு, எனக்கு வேண்டாம் காசு. இந்த பாம்புக்கு பால் வாக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க. பெட்டியை திறக்காம எப்படியா வெளியே பாம்பு வரும்? இந்த பாம்பு அதுவே திறந்துட்டு வெளியே வரும். இப்ப பாரு. பெட்டி திறக்காம பாம்பு வெளியே வந்துச்சு. இது என் பாம்பு இல்ல, இது என் பாம்பு இல்ல. சிஷ்யா, சிஷ்யா, எப்படி சிஷ்ய ஒத்தாசைக்கு வந்திருக்கிறான். வேற ஒன்றும் வித்தியாசம் நினைக்காதீங்க. கை கட்டாதே, யாரும் கை கட்டாதே. வாங்க. வரமாட்டேன். வாங்க. வரமாட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, என் குருநாதர் நாகூர் ஆண்டவரை ஜபிச்சு எனக்குன்னே கொடுத்த தாயத்துது. இந்த தாயத்தோட பராபரனை உங்களுக்கு நான் பின்னால சொல்றேன். இந்த தாயத்தை சாம்பிராணி புகையில காட்டு, கழுத்துல கட்டு, கையில கட்டு, ஆனா இடுப்புல மாத்திரம் கட்டாத. வர்ற வசூல்ல ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம்டா, காப்பாத்துற. ஆளுக்கு பாதி. சரி, வாங்க. வந்து கேட்டா சொல்வு. வயசான கிழவர் வாயில என்ன வச்சிருக்கார்? கட்டின பல்லு. கட்டின பல்லா? நீளமா வாயில என்ன வச்சிருக்கார்? சிகரெட். சிகரெட்டா? சிகரெட் மாதிரி கருப்பா சுருட்டு. பாம்புக்குமா போடு. பால் வாங்கணும், முட்டை வாங்கணும், போடுங்க. அம்மா, நான் உங்க குழந்தை மாதிரி போடுங்கம்மா. சண்முகம், என்ன காரியம் செஞ்சிட்டேன்? என் பிள்ளையாடா நீ? வறுமையில தாண்டா வைராக்கியத்தோட இருக்கணும். உங்க அப்பா செத்து போயிட்டாலும் உங்க பெரியப்பா செல்வநாயகம் மதுராந்தகத்துல பெருமையோட வாழ்ந்துட்டு இருக்க. அவர் பேருக்கு ஒரு களங்கம் வரலாமா? அந்த குடும்பத்துல பிறந்த நீ இப்படி பிச்சை எடுக்கலாமா? இதை விட செத்து போயிடலாம்டா, செத்து போயிடலாம். பெரியப்பா மதுராந்தகத்துல பெருமையோட, அப்பா இல்லாதன்னா எங்க அம்மா நீ 2 பேரும் இங்க பசியோட. வழி இல்ல, அதனாலதான் அம்மா எல்லாம் மறைச்சிரு.